Modi ji, you have caused immense price rise. Even my pencil and rubber have got costlier. The price of Maggi has increased too. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசும்பொழுது நிஷிகாந்த் துபே அவர்கள் வெங்காய விலை குறைஞ்சிருக்கு, டொமேட்டோ தக்காளி விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது ரெண்டையும் மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்திலயும் 3 வேளையும் சட்னி அரைச்சு சாப்பிட முடியுமா? எல்லா விலையும் ஏறி இருக்கு. அப்ப ஒரு குடும்பத்துல அந்த பிள்ளைகளுக்கு உணவு வாங்குவதற்கு கூட ஒரு தாயால் முடியாத ஒரு நிலை. கணவன் வேலைக்கு போகணும், பெட்ரோல் போடணும், பெட்ரோலுக்கு காசு போகுது, எல்பிஜி சிலிண்டர் வாங்கணும், அதுக்கு காசு போகுது. அதுவும் என்ன, நீங்க என்ன சொன்னீங்க, சப்சிடைஸ் பண்றோம், அதனால எல்லாரும் உங்களுடைய அந்த கோட்டாவை விட்டு கொடுத்துருங்கன்னு பல பேர் உங்களுடைய வாக்குகளை நம்பி விட்டு கொடுத்தார்கள். ஆனா இன்று கிட்டத்தட்ட யாருக்குமே அவங்களுடைய வங்கி கணக்கிலே வந்து சேர வேண்டிய அந்த சப்சிடி, எல்பிஜி சிலிண்டருடைய சப்சிடி வந்து சேருவதே இல்லை. இப்படி ஜிஎஸ்டி என்று எடுத்துக்கொண்டால் சாதாரண சாமானிய மக்களுடைய உணவுப் பொருட்கள், அதாவது கிட்டத்தட்ட 5% ப்ரீபேக் அண்ட் லேபிள்ட் மீட் except frozen fish, curd, paneer, honey, dried leguminous vegetables, dried makana, wheat, cereals, flour, jaggery, puffed rice என்று காயரோட பித்து, கம்போஸ்ட் என்று தொடர்ந்து சாதாரண சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவு பொருட்கள். இந்த பக்கம் விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கிறது, ஒரு பக்கம் வருமானம் அதிகரிக்க வழியே இல்லை, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் அடிப்படை உணவுப் பொருட்களுடைய விலையை கூட நீங்க ஏத்திக்கிட்டே ஒவ்வொரு நாளும் அதை குறைப்பதற்கு எந்த வழிவகையும் செய்யாத ஒரு நிலை இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்வது என்பதற்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். இங்கே பேசும் பொழுது திரு தூபே அவர்கள் சொன்னார்கள், எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களிலே, அதாவது பிஜேபி ஆளாத மற்ற மாநிலங்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆர்பிஐ அவர்களுக்கு கடன் கொடுக்க தயாராக இல்லை என்று. நான் ஒரே ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கங்களுக்கு, நீங்கள் ஆட்சி செய்யாத அரசாங்கங்களுக்கு, நீங்கள் பதவியிலே ஆட்சியிலே இல்லாத அரசாங்கங்களுக்கு நீங்க நிலுவையிலே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி தொகையை கொடுத்தீங்கனாலே போதும். முதல கண்ணீர் வடிச்ச கதை இது. மத்திய அரசு குறைப்பாங்க, ஆனா நான் குறைக்க மாட்டேன், ரேட் சொன்னேனா? ओके सर, क्या किया है सर? वो ब्रांडेड आइटम्स के ऊपर मैं बोल रही हूँ, लूज के ऊपर तो कुछ नहीं कर सकते, उसके ऊपर टैक्स नहीं है। ये लीजिए, मान लीजिए 1 केजी का दही खरीदना है, डीएमको को बता रहा है तो उनकी भाषा में बता। हाँ, மத்திய அரசு மேல இவ்வளவு கோமா ஜிஎஸ்டி போட்டுட்டீங்கன்னு சொல்ற டிஎம்கே, பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேல தான் டாக்ஸ் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில். அது மத்திய அரசு போடல, மோடி ஐயா போடல, ஜிஎஸ்டி கவுன்சில் உங்க மந்திரியும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் நிர்ணயம் ஆச்சு. அதுல 5% தான் பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேல வரி போடணும். இன்னைக்கு பப்ளிக்கா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க ஐட்டம் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். 1 கேஜி தயிர் வாங்கினா 100 ரூபா பழைய ரேட்டு. அதுக்கு மேல 5% டாக்ஸ் போட்ட பிறகு அது 105 ரூபா ஆகணும். ஆனா நீங்க என்ன விலைக்கு விற்கிறீங்க? 120. 5% ஜிஎஸ்டி கவுன்சில் போட சொல்லிச்சு, ஆனா நீங்க எவ்வளவு போடுறீங்க? 1. ரெண்டாவது, லஸ்ஸி, அதாவது இனிப்பா இருக்கக்கூடிய மோர் 27 ரூபாய்க்கு விற்க வேண்டியது பழைய ரேட்டு. 5% ஜிஎஸ்டி டாக்ஸ் போட்ட பிறகு, பிராண்டட் ஐட்டம் போட்ட பிறகு அது 28 ரூபா 35 காசா இருக்கணும். ஆனா நீங்க 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஜிஎஸ்டி மேல பழி போட்டுட்டு நீங்க ஹையர் ரேட்டை போடுறீங்க, மக்களுக்கு பாரம் சுமத்துறீங்க. அதே மாதிரி பட்டர் மில்க், மோர், அதே மாதிரி மோர் 10 ரூபாய்க்கு விற்க வேண்டியது மோர், அது மேல 5% டாக்ஸ் போட்டா அது 10 ரூபா 50 காசு ஆகணும்.
12 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்கிறீங்க. இன்னைக்கு அது எப்படி நியாயம்? ஜிஎஸ்டி கவுன்சில் மேல போட்டுக்கிட்டு நீங்க அதிக விலைக்கு விற்கிறீங்க, பழி ஜிஎஸ்டி மேல. ஆனா ஜிஎஸ்டினா மத்திய அரசுன்னு சொல்றீங்க. மத்திய அரசு இல்ல, உங்க அமைச்சரும் தான் உட்கார்ந்து இருந்தாரு அதே ஜிஎஸ்டி கவுன்சில்ல. ஏகமானதாக எல்லாரும் சேர்ந்து யுனானிமஸா எடுத்த டிசிஷன். இதுல புதுசா ஏழைகளுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே பண்ணல சார். சோ ஒவ்வொரு ஐட்டம்லயும் ஜிஎஸ்டி கவுன்சில் 5% போடுங்க பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேலன்னா, நீங்க 5%க்கு மேல போட்டுட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் மேல பழி சொல்றீங்க. பெரிய பெரிய அம்பானி அதானிக்கு தான் நீங்க எல்லாம் பண்றீங்க. அரே பையா, உங்க நாட்டுல தமிழ்நாட்டுல 59 MOU சைன் ஆயிருக்குது. 35,000 கோடிக்கு डेटा सेंटर सेटअप பண்றீங்க அதானியோட சேர்ந்துக்கிட்டு. तमिलनाडु में 59 MOU साइन किया गया है, जिसमें 35,208 करोड़ का डेटा सेंटर सेटअप करने के लिए अदानी के साथ वो भी हाथ मिला रहे हैं भाई. सो तमिलनाडु कांग्रेस और डीएमके के सरकार है, उधर भी वो कर रहे हैं, मगर बार बार हमें बोलते हैं. नवंबर 3 2021 பெட்ரோல் மீது இருக்கக்கூடிய வரியை 5 ரூபாய் குறைச்சாரு மோடி ஐயா. டீசல் மீது இருக்கக்கூடிய வரியை 10 ரூபாய் குறைச்சார். அதே மாதிரி மே 2021 அது நவம்பர் 2021 மே 2022 மத்திய அரசு திரும்பவும் பெட்ரோல் மேல இருக்கக்கூடிய வரி 9 ரூபாய் 50 பைசா குறைச்சாங்க. டீசல் மேல 7 ரூபாய் குறைச்சாங்க. அதே நாள் எல்பிஜி உஜ்வலா கஸ்டமர்ஸ்க்கு 200 ரூபாய் மானியம் கொடுக்கறதாவும் அனௌன்ஸ் பண்ணாங்க. सिर्फ एक हमारे तमिल, आई डोंट नो इफ यू आर गेटिंग द ट्रांसलेशन, हो रहा है ठीक. मगर सर தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி டிஎம்கே அரசமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோல 5 ரூபா பெட்ரோல்ல நாங்க குறைப்போம், எலெக்ஷன்ல ஜெயிச்சு அரசமைச்சா 5 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டீசல்ல 4 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை தவிர சார், ஐ எம் கண்டினியூயிங் சார். ஸ்டேட் கவர்மெண்ட் அதே மாதிரி Sir, I'm not allowed to talk. I don't want interruptions. उनकी आवाज State government அதே மாதிரி 100 ரூபா எல்பிஜி சிலிண்டருக்கு சப்சிடி மானியம் கொடுக்கிறோம் அப்படின்னு கூட சொன்னாங்க. சார் கொஞ்சம் சோ 100 ரூபா மானியம் கொடுக்கறதாகவும் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதே சமயம் சார் இது ரெண்டும் நடந்துருச்சு. Sir, I can't shout, sir. I'm very weak. Sir, this is outrageous, sir. அவங்க பேசும்போது நான் கேட்கணும், அவங்க பேசுற ஒவ்வொன்றையும் நான் கேட்கணும். ஆனா பதில் கொடுக்க வந்த போது தடுத்து நிறுத்துறது நல்ல அரசியல் இல்ல. நான் கொடுக்கிற பதில கேட்டுதான் ஆகணும். நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் இப்ப வரைக்கும். माननीय मंत्री जी, एक मिनट। If I'm like before, I can talk shouting. बात ही रिकॉर्ड, I am not able to shout now, sir. आपकी बात ही रिकॉर्ड में जा रही, उनकी बात रिकॉर्ड में नहीं जा रही. This is purposely trying to disrupt me because I'm telling the truth. If they have objection, they should speak afterwards. Thank you.
ಇನ್ನು ಕಟ್ಟಪೋಂಗ. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Sir, ये what is this, sir? ये क्या है, sir? ये क्या है, sir? Sir, सर, क्योंकि तमिल में इतना स्पष्ट बोले कि हमारे सरकार बच्चे के पेंसिल के ऊपर, दूध के ऊपर, मैं जरूर इसको भी तमिल में कहना चाह रही हूं सर, चाहे वो इधर नहीं है, बाहर जाके सुन लें, वो गलत बोलने वाले विषय उनके मैनिफेस्टो में जो प्रॉमिस किया उन्होंने वो नहीं किया, ऊपर से हमसे पूछ रहे। और ये भी एक दुख की विषय में बोलना चाह रही हूं, जब पत्रकार लोग जाकर के उनसे पूछे आपके मैनिफेस्टो में आपने बोला आप क्या कम नहीं किया, क्यों नहीं किया, केंद्र सरकार 2 बार ये कर चुके हैं, आप क्यों नहीं किया, उस समय எங்க மத்திய அரசு குறைச்சிட்டாங்க வரிய, நீங்க ஏன் குறைக்கல, ஒரு தரம் இல்ல 2 முறை குறைச்சிட்டாங்க, நீங்க ஏன் குறைக்கலன்னு கேட்டதுக்கு அவங்க அமைச்சர் சொல்றாங்க பதில், நாங்க ஏதாவது டேட் சொன்னோமா, நாங்க சொன்னோம் அவ்வளவுதான், क्या हमने कुछ डेट दिया है क्या, we said it, that's all, तारीख नहीं बोला ना जब कट करेंगे। अरे मैनिफेस्टो में बोला केंद्र सरकार 2 बार काटा, आपने कम नहीं कर रही हो, और जब आप पूछ रहे हैं मीडिया, आप जवाब ये दे रहे हैं कि हमने डेट थोड़ी ना दिए, करेंगे।